இந்த மேட்ச் வந்து ஃபயர் பாய்ஸ் vs ஜேஆர் பிரதர்ஸுங்க. ஃபர்ஸ்ட் பேட்டிங் வந்து ஃபயர் பாய்ஸில் மணி அண்ட் சித்திக் வந்து ஸ்ட்ரைக்கில் இருக்காங்க. நான் ஸ்ட்ரைக்கில் வந்து சித்திக் இருக்கார். ஃபர்ஸ்ட் பாலை ஜேஆர் பிரதர்ஸ் போட போகிறாரு, பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பால் தூக்கி அடிச்சிருக்காருங்க, லெக் சைடு போகுமா? இல்லைங்க, கையில் கேட்ச் உட்காந்துருக்கு. ஃபீல்டர் சிறப்பாக பிடிச்சிருக்காரு கேட்சை. நல்ல டேக்கனுங்க, லவ்லி டேக்கன். அடுத்தது வந்து ஸ்ட்ரைக்கில் வந்து பிரபாகரன் எம்எஸ்டி இறங்குறாருங்க. செகண்ட் பால் மீட் பண்ண போகிறாரு, பார்க்கலாம். செகண்ட் பால் வைடுங்க. இந்த பால் வைடு கொடுக்கப்பட்டிருக்கு, வைட். செகண்ட் ஒன் ரீ பேட் ட்ரிப்புங்க. கீப்பர் வந்து கேட்சை விட்டுட்டாரு, பவுலர் டென்ஷன் ஆகிட்டார். மறுபடியும் செகண்ட் பால் ரீங்க. பார்ப்போம் அந்த பால் என்ன ஆக போகுதுன்னு. செகண்ட் ஒன் ரீ பேட்டில் பட்டு ஆஃப் சைடு போயிருக்கு. ஒரு ரன்னுங்க அந்த பாலுக்கு, ஒரு ரன். இப்போ சித்திக் வந்திருக்காரு. சித்திக் என்ன பண்ணுறாருன்னு பார்ப்போம். அவர் மிகப்பெரிய ஹிட்டருங்க, பார்க்கலாம் எப்படி அடிக்கிறாருன்னு. தேர்ட் பால் எட்ஜ் ஆயிடுச்சுங்க, G1. தேர்ட் பால் வந்து G1 போயிருக்குங்க பின்னாடி. ஃபோர்த் ஒன்னுங்க. தூக்கி அடித்து சுருவி இருக்காருங்க ஸ்ட்ரெயிட்டில். அந்த தோப்புக்குள்ளே போய் விழுந்துருக்குங்க. ஃபிஃப்த்து ஒன்னுங்க. என்ன பண்ணுறாரு பார்ப்போம். சிக்ஸ்த்து ஒன்றுன்னு நினைக்கிறேன். இதுவும் போயிருச்சுங்க வெளியே, 6ங்க. இந்த ஓவரில் மொத்தம் எவ்வளோ ரன் வந்திருக்குன்னா 15 ரன் வந்திருக்குங்க. பிக் ஓவராக மாற்றிருக்காரு. டொமஸ்டிக் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. செகண்ட் ஓவரை போட வராரு ஜேஆர் பிரதர்ஸோட வீரர், பார்க்கலாம் எப்படி போடுறாருன்னு. ஸ்ட்ரைக்கில் பிரபாகரன் இப்படி ஆடுறாருன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன்னே டாட்டில் போட்டிருக்காருங்க. சரியான லைன் பிடிச்சி போட்டிருக்காரு. பேட்ஸ்மேனால் ஒன்றும் பண்ண முடியல. ஃபர்ஸ்ட் ஒன் ரீ செகண்ட் ஒன்னுங்க. செகண்ட் ஒன் லெக் சைடு போயிருக்கு. ஒரே ரன் தான் ஓடி இருக்காங்க. நல்ல ஓவருங்க, நல்லா தொடங்கியிருக்காரு ஓவரை. தேர்ட் ஒன்றுங்க. சித்திக் என்ன பண்ணுறாருன்னு பார்க்கலாம். எட்ஜாய் பின்னாடி கீப்பர் கைக்கு வந்திருக்குங்க. கீப்பர் கேட்சை மிஸ் பண்ணிட்டாருங்க. ரன் எதுவும் ஓடலைங்க. சித்திக் நின்றுட்டார், என்னன்னு தெரியல. இவரே ஃபினிஷ் பண்ணலான்னு பார்ப்பாரு. ஃபோர்த் ஒன்னுக்கு லெக் சைடு போயிருக்குங்க. ஃபீல்டர் மிஸ்ஸுங்க, இருந்தாலும் சிறந்த பேக்கப்புங்க, வந்துட்டார். இந்த பாலுக்கு 2 ரன் ஓடி இருக்காங்க. அடுத்தது வந்து ஃபிஃப்த்து ஒன்று. சித்திக் என்ன பண்ணுறாருன்னு பார்க்கலாம். டாட்டுங்க, சரியான பவுன்ஸுங்க. பால் நல்லா போடுறாருங்க பவுலரு, ஒன்றும் பண்ண முடியல சித்திக்கால். லாஸ்ட் ஒன்றுங்க. இந்த பால் என்ன பண்ணுறாருன்னு பார்க்கலாம். லெக் சைடு 4 போயிருக்குங்க. போயிடுச்சுங்க. ஃபீல்டர் எவ்வளோ முயற்சி பண்ணார், போயிடுச்சு. நல்லாவே பட்டிருக்கு பேட்டில், அதனால் 4. இந்த ஓவரில் 7 ரன்னுங்க. மொத்த டார்கெட் வந்து 23 ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஜேஆர் பிரதர்ஸ் 23 அடித்தா வின்னுங்க. பொறுத்திருந்து பார்க்கலாம் எப்படி ஆடுறாங்கன்னு. இந்த பிச்சு கொஞ்சம் பவுன்ஸியாக இருக்குங்க, ஃபுல் பவுன்ஸ் ஆகுது. பேட்ஸ்மேனால் ஒன்றும் பண்ண முடியல, இதனால் ட்ரை பண்ணலாம். இப்போ வந்து ஜேஆர் பிரதர்ஸோட கேப்டன் வந்து ஸ்ட்ரைக்கில் வந்திருக்காரு. ஃபஸ்ட்டு பால் லெஃப்ட் ஹேண்டர் போடுறாருங்க. எப்படி போடுறாருன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாலுங்க, ஃபஸ்ட் ஒன். ஃபஸ்ட் ஒன்னே
லெக் திசையில் அடிக்கப்பட்ட பாலுங்க. இந்த பாலுக்கு 2 ரன் ஓடிட்டாங்க. இந்த பாலுக்கு 2 ரன்ஸ். நல்லா ரன்னிங் பிட்வீன் த விக்கெட்ஸ் ஓடி இருக்காங்க. 2 ரன் வந்திருக்கு இந்த பாலுக்கு. பேட்ஸ்மேன் நல்லா ஆடுறாரு. முதல் பால்லேயே 2 ரன் எடுத்துட்டாரு. பொறுத்திருந்து பார்க்கலாம். செகண்ட் ஒன். செகண்ட் ஒன் வைடுங்க. நல்லா பால் வெளியே ஸ்விங் ஆகி வந்துருக்கு. இந்த பால் வைடுங்க. இவர் கொஞ்சம் நல்லா கட்டர் போடுறாரு. நெக்ஸ்ட் பால் என்ன பண்ணுறாருன்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட் பால் சரியான கட்டருங்க. பேட்ஸ்மேனோட காலில் பட்டிருக்கு. பைஸுக்கு ரன் இல்லை. இந்த ஓவரில் 2 பால் முடிஞ்சிருக்கு. 3வது பால் என்ன பண்ணுறாருன்னு பார்க்கலாம். பேட்ஸ்மேன் ஜேஆர் பேட்ஸ்மேன் ஃபுல்டாஸாக போட்டிருக்காரு. லெக் சைடில் அடிச்சிருக்காரு. போயிருக்குங்க. அந்த திசையில் ஆளே இல்லைங்க. 4 போயிருக்கு. நல்ல பேட்டிங்கு, நல்ல பேட் ஸ்விங்கு. அடுத்து வந்து என்ன பண்ணுறாருன்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட் பால் டாட்டுங்க. சரியான பவுன்சருங்க. 4 அடிச்சதுக்கு மண்டைக்கே ஏற்றுறாருங்க சூர்யா. இதையும் மண்டைக்கு ஏற்றிருக்காருங்க. பேட்ஸ்மேனாலும் ஒன்றுமே பண்ண முடியல. பேட்ஸ்மேனுக்கு பேட்டை டைமிங் பண்ணுறதுக்கு இடமே கொடுக்க மாட்டேங்கிறாரு. சொருகிறார் பாலை. இந்த பாலையும் விக்கெட்டுங்க. பேட்ரி பாயிருக்கு ஜேஆர் பிரதர்ஸ்க்கு. ஆஃப் சைடு அடிக்க மாட்ட முயற்சி. பேட்ரி பாய் விக்கெட். அந்த ஓவரில் 7 ரன்னு. செகண்ட் ஓவர் வைட். ஃபஸ்ட்டு பாலே ஐயப்பன் வந்து வைடில் ஸ்டார்ட் பண்ணுறாரு. அவர் ஒரு லெஃப்டி. பிரபாகரன் நல்ல டேக்கனுங்க. செகண்ட் பால் பவுலர் கைக்கு அடிக்கப்பட்டு டாட்டாக மாறி இருக்கு. செகண்ட் பால் பார்க்கலாம். நல்ல கனெக்ஷன். ஆஃப் சைடு போயிருக்கு. கேட்ச் விட்டுட்டாருங்க. 4 போயிருக்கு. ஃபீல்டரால் தடுக்க முடியல. 4ங்க. தேர்ட் பால் டாட்டுங்க. இல்லை வைடு கொடுக்கப்பட்டிருக்கு அம்பையரால். தேர்ட் பால் மறுபடியும் தான். ரொம்ப பெரிய வைடுங்க. என்ன பண்ணுறாருன்னு பார்க்கலாம். டாட் பாலுங்க. சரியான வேகம் போடுறாங்க ஃபயர் பாய்ஸ் அணியினர். சரியான ஃபாஸ்ட்டு. அடுத்த பால் லெக் சைடு அடிக்கப்பட்ட பந்து சித்திக்கு ஓடி வராரு. இருந்தாலும் கம்ஃபர்டபுளாக 2 ரன் ஓடிட்டாங்க. அடுத்தது டாட் கொடுக்கப்பட்டிருக்குங்க. 2 பாலுக்கு 8 ரன் அடிக்கணும். டாட் ஆயிடுச்சு. ஒரு பால். லாஸ்ட் பால் அதுவும் டாட்டுங்க.